தர்ஷனா குழந்தைகளா, போன வாரம் நம்மளாம் ஆழ்வார்கள் செஷன்ஸை ஆரம்பித்தோம். ஆழ்வார்கள் செஷன் ஆரம்பித்தோம். அதில் முதலாழ்வார்களை பற்றி கற்றுனோம். ஒரு குவிஸும் நேற்றுக்கு நீங்கள்லாம் பண்ணேன். ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ ஹவ் டன் வெரி வெல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஹவு டிட் யூ ஃபீல் டூயிங் தி குவிஸ்? ரொம்ப ஈஸியா இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்தது. சூப்பர், ரொம்ப ஈஸியா இருந்தது. சூப்பர். நெக்ஸ்ட் டைம் டஃபா கொடுக்கலாமா? எஸ் அடியன், டஃபா இருக்கு. அடியன் டஃபா கொடுக்கலாமா? வண்டர்ஃபுல், சூப்பர் பசங்கப்பா நீங்களாம். இந்த தரம் கொஞ்சம் டஃபா கொடுப்போம். சரி, இப்போ ஆழ்வார்கள் 12 பேர் அப்படின்னு பார்த்துருக்கோம். நம்ம அதுல முதல் 3 ஆழ்வார்களுடைய கதையை போன தடவை பார்த்தோம். இப்போ 4வது ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார். அவரோட கதையை நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். ஏன்னா அதுக்கு ஒரு வீடியோ ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம நம்மாழ்வார் அப்புறம் மதுரகவி அப்படின்னு யாராவது உங்களை கேட்டானா அதுக்கு நீங்க நம்மாழ்வார் அப்படின்னு ஆன்சர் சொல்லலாம். இவரை அங்கியான ஆழ்வார் அப்படின்னு சொல்றது வழக்கம். அங்கி, அங்கம் அப்படின்னு 2 இருக்கு. அங்கம்னா என்ன? யூ மைட் நோ வாட் இஸ் அங்கம். அங்கம் இஸ் பார்ட். இப்போ ஒரு பாடி பார்ட் அப்படின்னு சொல்லுவாக்கா அங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அங்கம்ங்கிறது பார்ட், அங்கிங்கிறது ஹோல். ஸோ இப்போ நம்ம கை இருக்குன்னு வச்சுப்போம். கை அப்படிங்கிறது ஒரு அங்கம். நம்மளோட சரீரம், பாடி அப்படிங்கிறது தான் அந்த கையோட அங்கி, பேரர் ஆஃப் தட் அங்கம் அப்படின்னு அர்த்தம். என்ன இதுக்கு சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு கேட்டா, இந்த அங்கி இருந்தாதான் மற்றதெல்லாம் இருக்க முடியும், அங்கங்கள்லாம் அதுக்கு இருக்க முடியும். அந்த மாதிரி நம்மாழ்வார் அப்படிங்கிறவர் தான் மெயின் ஆழ்வார். அவருக்குள்ள மீதி எல்லா ஆழ்வார்களும் அடக்கும். If we mention நம்மாழ்வார், it is as good as mentioning all other ஆழ்வார்ஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மாழ்வார் தான் மெயின் ஆழ்வார். இந்த நம்மாழ்வாருக்கு ஒரு சிஷ்யர், அவர் தான் மதுரகவி ஆழ்வார் அப்படிங்கிறவர். அவர் எப்பவும் நம்மாழ்வாரை விட்டு பிரியாமையே இருப்பார். அவர் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி நம்மாழ்வாரை வந்து சேர்ந்தார் அப்படின்னு நம்ம கதையில பார்ப்போம். வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் எப்பவும் ஆழ்வாரோடையே இருந்துட்டு இருப்பார். ஆழ்வாரை தவிர அவருக்கு வேற ஒரு எக்ஸிஸ்டன்ஸே வேண்டாம் அப்படின்னு தோணித்து. அந்த அளவுக்கு ஆழ்வார்கிட்ட அவருக்கு பக்தி. அதனால நம்மாழ்வார் அண்ட் மதுரகவி ஆழ்வார், இவர் 2 பேரோட கதையும் எப்பவும் சேர்ந்துதான் நம்ம பார்ப்போம், சேர்ந்துதான் புரிஞ்சுக்கணும் அந்த கதையை. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வாரோடைய கதையை பார்க்கணும். இங்கிலீஷ்ல ஒரு வீடியோ அடியன் பிளே பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம நிறைய அதுல இருந்து விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணணும். நன்னா கவனிங்கோ வீடியோவை. அப்புறம் அதுல இருந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்கோ, இல்லைன்னா அடியன் கேட்பேன். சரியா? We'll get started. கருணாகரசூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம்சாம் ரூபந்தி ஸ்ரீயன்னுமஹா. The supreme kindness of the supreme being, Lord Sriman Narayana, makes him take incarnations or avataras on this earth. During these incarnations, the Lord spreads teachings which lead mortals to the right path. Lord not only chooses to come down himself, but also involves all his divine retinue in this work. There are many celestials known as Nityasuris at the abode of Lord Sriman Narayana, Sri Vaikuntha. And the Lord also adorns a lot of divine ornaments
and carries divine weapons. He involves the Nityasuris, the divine ornaments, and the divine weapons in this act of taking incarnations. So he sends these also as avatars. The incarnations of the divine weapons, divine ornaments, and some Nityasuris are called as Azhwars. Divine weapons are known as Divyayudhas. Divine ornaments are known as Divya Abharanas. And the incarnations of these Divyayudhas and Divya Abharanas are known as Divya Suris or Azhwars. The term Azhwar refers to the one who is deeply engrossed. Alndavar Azhwar. What are these people deeply engrossed in? They are deeply engrossed in devotion to the Lord, and they come down to earth to show the path of devotion, which is the right path to follow in life. Azhwars are 12 in number, and the main amongst these 12, the head of Azhwars is known as Nammalvar. Nammalvar is an incarnation of the commander-in-chief of Lord Narayana's army, known as Vishwaksena. Vishwaksena came down as Nammalvar, say the scriptures, and a few Puranas, like the Bhavishyat Purana, also believe that the Lord himself came down as an Amshavatara in the form of Nammalvar. The story of the birth of Nammalvar traces back to the start of this Kali Yuga. In southern India, on the banks of the river Tamraparni, there is a beautiful township called as Kurugur. There was a devoted person named Kari in this place who got wedded to another devoted lady named Udayanangai. For some time, Kari and Udayanangai were childless, so they went to Tirukkurungudi, which is present near the southernmost tip of India, almost, and sought the Lord Nambi for a child. The Lord very graciously appeared in the dream of Kari and told him that he himself would come as an Amshavatara to this couple. And at this time, it is said that the Lord ordered Adisesha to appear in the form of a tamarind tree at the Tirukkurugur temple, such that the tree would be situated in the northern direction to the main Sannidhi of Lord Adipiran of Tirukkurugur. Adisesha obeyed and took the form of a tamarind tree and suddenly appeared there inside the Tirukkurugur temple. This led to the astonishment of all residents of Tirukkurugur, but they knew that something divine was going to happen from this divine appearance of this divine tree. The divinity happened very soon. On the 43rd day of this Kali Yuga, in a Pramadi year, when the season was spring, or it was Vasanta Rutu, when the solar calendar showed the month of Vishakha and also the star of Vishakha, and when the lunar calendar showed the full moon day, Paurnami, and when the day of the week was a Friday, Kari and Udayanangai were blessed with a divine child. This child was very different from any normal child. Why was he different? Because as soon as the child was born, it did not even let out a cry. It did not open its eyes. When Udayanangai tried feeding the child, it would just not move. The child just lay motionless where it was placed and got picked up when somebody tried to pick it up. It remained like this for days together despite medical practitioners trying to treat it. Then Kari realized that the Lord had told him that there would be a divine appearance of his in the form of his child. So he said, let me leave everything to the Lord
and he carried his child to the temple of Tirukurugur and placed him near the Sannidhi of Adipiran. This child, which was motionless till this moment, now caught up momentum and started crawling towards the tamarind tree. The tamarind tree, which is the incarnation of Adisesha. The child crawled up to the tree and sat down, taking up the Padmasana position. It appeared with great radiance at that moment. The parents realized that indeed they had been blessed with a different child, with a unique child, and so they named him the different one, or Maran. This child was like this because he remained unaffected by something called Shata. It is said in the scriptures that a child in the womb of a mother is all-knowing, in the sense it has the knowledge of its previous births and a lot more. But when the child comes in contact with a particular kind of breeze called as Shata, a vayu called as Shata, all this knowledge or jnana is gone, and the child becomes totally ignorant about anything. It becomes something that knows hardly anything other than probably drinking milk. But this child, Maran, was not affected by Shata. When Shata tried to come near Maran, he just said, in an angry manner, and Shata just ran away. Shata could not affect Maran, and because of this, Maran came to be known as Shatakopan, the one who angered the Vayu called Shata, the one who got angry on the Vayu called Shata. So thus, Shatakopa sat under the tamarind tree with great radiance on his face in Padmasana, having a Jnana Mudra on the right hand, placing his left hand on the lap, having his head and neck absolutely straight, and sat motionless like a picture-perfect lamp. Like this, he sat for days together. And Goddess Lakshmi saw this from Sri Vaikuntha, and she ordered Vishwaksena to go and give teachings of mantras, that is mantropadesha, to Shatakopa. Shatakopa himself was an incarnation of Vishwaksena, but here he had to be initiated through an acharya or a guru, and Vishwaksena again took up the role of the acharya of Shatakopa. So Vishwaksena, on the order of Lakshmi Devi, came down and gave the Upadesha of mantras to Shatakopa, and his radiance on the face increased because of this. After this, 16 years passed, Shatakopa being in the same position under the tamarind tree, also known as the Tirupuli Alvan. After 16 years, there happened an incident in North India which has an interesting relation to this story. At Ayodhya, there was another Alvar named as Madhurakavi Alvar who suddenly saw a radiance appearing from the southern direction. This was a radiance which was observed in bright daylight. Despite sunlight being there, this was distinctly visible. And this radiance continued to be there even after sunset. Like this, the radiance was observed by Madhurakavi Alvar for days together, and he got curious about the source of this radiation. So he started walking in the direction of this radiance. He started traveling southwards. He visited many shrines on the way, like Chitrakuta, Puri, Tirumala, Srirangam. And he still found that the light was coming from further south. Finally, when he arrived at Tirukurugur, he found that this radiance was at the place where he was. It was not in any other direction. So he inquired with the people of Tirukurugur as to whether the place had any miraculous happenings.
people told him about Shatakopa being under the tamarind tree. Madhurakaviyalvar went to the tamarind tree, saw this divine form and felt like asking a question. He said, "Settrathu vaittil siriyadu pirandal, yettai tindru enge kidakkum." This is a very philosophical question. When Madhurakaviyalvar tried to ask, if a soul enters a body, what would it have to consume and where would it lie? This is the interpretation of the question given by Madhurakaviyalvar. Nammalvar or Shatakopa, for the first time after 16 years, opened his mouth to answer this question. And the answer was, Attai tindru ange kidakkum, meaning the soul resides inside the body and experiences joy or sorrow as a fruit of actions performed or karma. It was a very apt philosophical answer for the intellectual philosophical question put forth by Madhurakaviyalvar. Listening to this answer, Madhurakaviyalvar fell at the feet of Shatakopa and pleaded that he should be taken up as his Shishya. Shatakopa agreed, and Madhurakaviyalvar became the disciple of Shatakopa, and Shatakopa was then blessed with divine vision by Lord Narayana, who came along with Lakshmi Devi seated on the Garuda. After this, lords of the 108 shrines called as Divyadeshas also came in line and gave divine vision or darshan to Nammalvar. After this, Shatakopa or Nammalvar started composing beautiful verses on the Lord. He was very fond of the Lord, and so was the Lord fond of him. That's exactly why he was called as Nammalvar too. Shatakopa was fondly called as Nammalvar by the Lord of Srirangam, who is fondly called as Nam Perumal. The word Nam means the one who belongs to us, ours. He's our Alvar, said the Lord who is called as our Perumal. This essentially means that Nammalvar was very, very close to the heart of the Lord, and he was extremely affectionate towards him because he had come to serve the purpose of the Lord, who wants to be our Lord or Namperumal. He wants to come to us. The Lord wants to come to us mortals, and this Alvar, Nammalvar, is paving a way for it. So he was addressed very fondly as Nammalvar by Namperumal. Now this Nammalvar has composed 4 works which are known to be the essence of the 4 Vedas. His first work is the Thiruviruttam, which is the essence of the Rig Veda and comprises of 100 verses or pasurams. The next is Tiruvasiriyam, comprising of 7 pasurams and is known as a gist of the Yajur Veda. The third is the Periya Tiruvandadi, comprising of 87 verses and is known to be a gist of the Atharvana Veda. The final work, the grand work of Nammalvar, is known as the Thiruvaimozhi, which comprises of 1102 verses and is known to be the essence or the saram of Samaveda. Swami Deshikan very beautifully compiles up the compositions of Nammalvar in his verse of the Prabandha Saram when he says, "Munnuraitha Thiruviruttam 100 பாட்டும் முறையில் வரும் ஆசிரியம் 7 பாட்டும் மன்னியனர் பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி எப்பொழுதும் பிழையர் 1102 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி சாகன் தன்னில் எழில் குறுகை வருமாறாயிரங்கு நீயே." So in total, Nammalvar has composed 1296 pasurams. Of the 4000 Divya Prabandhams, this is the maximum contribution. There have been various commentaries to the Thiruvaimozhi, and the commentary to the Thiruvaimozhi is termed as Bhagavad Vishaya, which is also
considered as an important text to be studied in the lifetime of a Sri Vaishnava. It is a Kalakshepa Grantha. Regarding the works of Nammalvar with great respect was profound at his times and still continues today. Kambanattalvan or Kamba, who is famously known as the composer of the Ramayana in Tamil, very beautifully says that the Thiruvaimozhi is the one which can grant you all the four Purusharthas, namely Dharma, Artha, Kama and Moksha. Essentially, it can grant you anything that you desire, from mundane things up to eternal happiness, that is Moksha. Following the Thiruvaimozhi, Swami Deshikan has composed the Dramidopanishad Saram and Dramidopanishad Tatparya Ratnavali in Sanskrit, which gives us a gist of the meanings of Thiruvaimozhi in the Deva Bhasha known as Sanskrit. Similarly, in his Paduka Sahasram, Swami Deshikan has composed an entire Paddhati devoted to Nammalvar known as the Samakhya Paddhati. The teachings shown in the Thiruvaimozhi and other works of Nammalvar actually give us guidance to lead life in the path of righteousness and are certain to navigate us to the path of moksha. Also, these verses are laden with devotional experience. There cannot be a soul who does not get a tear of devotion from his eyes after listening to the interpretation of Nammalvar's Thiruvaimozhi. Such was the greatness of Nammalvar, and deeply devoted to him was Madhurakavi Alvar, who composed the Kanninun Siruthambu, which is a devotional set of 11 verses dedicated to his Acharya Nammalvar. It is said that once when all the Divya Prabandhams got lost, it is this Kanninun Siruthambu which helped in reviving back all the Divya Prabandhams. And when they were revived back, how did they come back to the world? Who taught them back to the world? It was none other than Nammalvar himself, who is present in the Archa form in Tirukurugur today. So, let us all pray to the holy feet of Nammalvar and sing his praise always. Nammalvar Tiruvadigalé Sharanam. அடியேன். ஸோ கதை கேட்டேளா எல்லாரும்? புரிஞ்சுதா கதை? வெரி நைஸ். ரொம்ப சந்தோஷம் குழந்தைகளா. நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஃபேக்ட்ஸ் ஆஃப் த ஸ்டோரியை இப்ப சம்மரைஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் அடியேன் குவெஸ்டின்ஸ் கேட்க போறேன். அதுல இருந்து நீங்க எல்லாம் பதில் சொல்லணும். அதுல கதை ஃபுல்லா வந்துடும். சரியா? சோ ஓகே. இந்த நம்மாழ்வார் அப்படிங்கிறவருடைய திருநக்ஷத்திரம் வைகாசி விசாகம். அந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா, அக்கார்டிங் டு த சோலார் கேலண்டர் விசாக வைசாக மாசம் விசாக நட்சத்திரம் அதுல அவதாரம் பண்ணினார் நம்மாழ்வார்னு பார்த்தோம். ஸோ வைகாசி விசாகம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லலாம். யாருடைய அம்சம் நம்மாழ்வார் அப்படின்னு கேட்டா, விஸ்வக்சேனருடைய அம்சம். இப்போ நம்ம முதலாழ்வார்களை பார்க்கும் பொழுது அவள்லாம் பெருமாளுடைய திவ்ய ஆயுதங்களோட அவதாரங்களா இருந்தா. பாஞ்சஜன்யம், நந்தகம், கௌமோதகி, அதாவது கதை, கத்தி, சங்கு, இது மூணுமா முதலாழ்வார்கள் அவதரிச்சா. இந்த மூணு முதலாழ்வார்களா அவதரிச்சா. இப்போ ஒரு நித்யசூரி நம்மாழ்வார அவதாரம் பண்ணினார். அவர் யாருன்னு கேட்டா, அவர் தான் விஸ்வக்சேனர். விஸ்வக்சேனர் தான் எம்பெருமான் நாராயணனுடைய
கமாண்டர் இன் சீஃப். அதாவது பெருமாள் இந்த உலகத்தை எல்லாம் நிர்வாகம் பண்றாரு இல்லையா, ஹி அட்மினிஸ்டர்ஸ் எவ்ரிதிங். அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான மெயின் பர்சன், மெயின் ஹெட், மேனேஜர் யாரு அப்படின்னு கேட்டா அவர் தான் விஸ்வக்சேனர், கமாண்டர் இன் சீஃப். இந்த விஸ்வக்சேனர் அம்சமான நம்மாழ்வாரோட அவதார ஸ்தலம் எது அப்படின்னு கேட்டா, அது வீடியோல நீங்க பார்த்தது என்ன, என்ன பேர் வந்தது வீடியோல? எங்க அவதாரம் பண்ணார் நம்மாழ்வார்? திருக்குறுகூர் அடியன். திருக்குறுகூர், கரெக்ட். வீடியோல திருக்குறுகூர் இருந்தது. அந்த திருக்குறுகூருக்கு இன்னொரு காமன் நேம் என்ன கேட்டா ஆழ்வார் திருநகரி. சரியா? அதுக்கப்புறம் இந்த நம்மாழ்வார் எத்தனை பாசுரங்கள் பண்ணிருக்கார்? 1296. இதுதான் maximum number of பாசுரம்ஸ் composed by any ஆழ்வார் amongst the 12. அண்ட் இந்த 1296 பாசுரம்ஸ அவர் எப்படி பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டா 4 பிரபந்தங்களா பண்ணியிருக்கார். திருவிருத்தம் அப்படிங்கிற பிரபந்தம், அதுல 100 பாசுரம்ஸ் இருக்கு. இந்த திருவிருத்தம் ரிக்வேதத்தோடைய சாரோன்னு சொல்லுவா. திருவாசிரியம் அப்படிங்கிற பிரபந்தத்துல 7 பாசுரங்கள் இருக்கு. இது யஜுர்வேத சாரம்னு சொல்லுவா. பெரிய திருவந்தாதி அப்படின்னு ஒரு பிரபந்தம் இருக்கு, அதுல 87 பாசுரம்ஸ் இருக்கு. அத அதர்வண வேதத்தினுடைய சாரம்னு சொல்லுவா. அப்புறம் திருவாய்மொழி அப்படின்னு ஒரு பிரபந்தம் இருக்கு, அது 1102 பாசுரம்ஸ் இருக்கு. அத சாமவேத சாரம்னு சொல்லுவா. அந்த வீடியோல திருவாய்மொழியுடைய ஸ்பெல்லிங் சரியா இல்ல, திருவாழ்மொழின்றது. the correct spelling is திருவாய்மொழி. வாய், நம்ம வாய் இருக்கே அந்த வாய், திருவாய்மொழி. சரியா? சோ இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் சில பல கேள்விகள் அடியனுப்பு கேட்க போறவங்கள. அந்த ஸ்டோரி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்ததுன்னா நீங்க ஆன்சர் பண்ணலாம். அப்படி ஆன்சர் பண்ண தெரியலன்னா அடியன் ஹெல்ப் பண்றேன். ஓகே ஓகே. ஸோ இந்த நம்மாழ்வாருடைய ஸ்டோரிங்கிறது எங்க ஆரம்பிச்சுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதல்ல திருக்குறுகூர் அப்படின்ற ஊர்ல ஒரு கப்பிள் இருந்தா. அந்த கப்பிளோட பேர் என்ன? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அடியன் கேக்குற கொஸ்டின். ஜனனி சொல்லுமா. காரியார் உடையநங்கை, காரி என் உடையநங்கை அப்படின்னு 2 பேர் இருந்துட்டு இருந்தா திருக்குறுகூர் அப்படின்ற ஊர்ல. அவளுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை. அதனால அவ போய் ஒரு பெருமாளை சேவிக்க போனான். அந்த பெருமாள் எந்த ஊர் பெருமாள்? ஸ்ரீரங்கா அண்ட் சம்ருத். அந்த ஐடியில இருந்து யாரு கேளோ சொல்லுங்க. ஸ்ரீரங்காவோ சம்ருத்தோ, யாராலும் ஆன்சர் பண்ணுங்க. சொல்லுமா. அடியன் ஊரு பேர் அடியன் திருக்குறுங்குடி அடியன். சூப்பர். திருக்குறுங்குடிக்கு போனா. திருக்குறுங்குடியில எந்த பெருமாளை சேவிச்சா? சாஸ்வத். ஒரு பெருமாளை போய் சேவிச்சாவா இல்லையா? அந்த பெருமாள் பேர் என்ன? திருக்குறுங்குடி பெருமாள் பேர் என்ன? மாலோலன் என்னமா பேரு? நம்பி. கரெக்ட். திருக்குறுங்குடியில் இருக்கிற நம்பி அப்படின்ற பெருமாளை போய் சேவிச்சா அந்த பெருமாள் சொன்னார், கவலைப்படாதீங்கோ, உங்களுக்கு நான் கண்டிப்பா அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு சொன்னார். நானே அவதாரம் பண்றேன் அப்படின்னே சொன்னார். அதனால இந்த பவிஷ்யத் புராணம்னு ஒரு புராணம் இருக்கு. அந்த புராணத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, பெருமாளே ஒரு அம்சாவதாரம் பண்ணி, அதாவது பெருமாளே தன்னோட ஒரு பார்ட்ட அப்படின்னு சொல்லலாம், அந்த பார்ட்டை இன்கார்னேட் பண்ண சொல்லி அதை நம்மாழ்வாரா வர சொன்னார் அப்படின்னு பவிஷ்யத் புராணம் சொல்றது. பட் நிறைய குரு பரம்பரை கதைகள்லாம் என்ன சொல்றதுன்னா, விஸ்வக்சேனரை பெருமாள் நம்மாழ்வார அம்சார் அப்படின்னு. சோ பெரும்பாலும் விஸ்வக்சேனர் தான் நம்மாழ்வார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் நம்பி சொன்னார், நான் உங்களுக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த அனுகிரகத்துக்கு ஏத்த மாதிரி அவதாரம் பண்ணார் இந்த குழந்தை. யாருக்கு? காரியாருக்கும் உடையநங்கைக்கும் ஒரு ஆச்சரியமான திவ்யமான ஒரு குழந்தை சேர்ந்தது. அது எந்த நாள்ல வந்தது அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் வந்தது இல்லையா? சோ கலியுகத்தினுடைய எந்த டே அன்னைக்கு அவதாரம் ஆச்சு? மால்யதா. இந்த குழந்தை அவதாரம் பண்ணினது கலியுகாஸ் விச் டே? கேஷவ்.
43rd சூப்பர், எக்ஸலன்ட் கண்ணா. ஓகே, தயா எந்த இயர்ல அவதாரம் பண்ணார் இந்த குட்டி குழந்தை? எந்த டே யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஓகே, ஸ்ரீனிகா எந்த டே? எந்த இயர்? கரெக்ட், சாரி, பிரமாதி இயர், கரெக்ட், பர்ஃபெக்ட் கண்ணா. ஓகே, பிரகதி எந்த மந்த், எந்த ஸ்டார்? வைகாசி விசாகம். வைகாசி விசாகம், சூப்பர். அடுத்தது அது என்ன லூனார் டே ஆஃப் த மந்த்? என்ன திதி அன்னைக்கு? ஸ்ரீமாலோலன். ஓகே, சுதர்ஷன் என்ன திதி? திதினா பிரதம த்விதியா அந்த மாதிரி. You understand that? Okay, தயா உனக்கு ஸ்ரீவல்லபன் உனக்கு தெரியுமா கண்ணா? ஃபுல் மூன் டே, சூப்பர். பௌர்ணமி, எக்ஸலண்ட். ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு நீங்க எல்லாருமே. வெரி நைஸ், யூ நோட்டட் வெரி வெல். ஸோ அன்னைக்கு ஒரு குழந்தை அவதாரம் பண்ணிட்டு, அந்த குழந்தை பிறந்த உடனே அழவே இல்லையாம். என்னடா அது குழந்தை அழவே மாட்டேங்கிறது அப்படின்னு பார்த்தா, அழவும் இல்லை, நகரவும் இல்லை, பாலும் சாப்பிடல, ஒண்ணுமே பண்ணல. அந்த குழந்தை தூக்கினா தூக்க விடுவானா. லைஃப் இருந்தது அந்த குழந்தைக்கு, லைஃப் இருக்குன்னு தெரியறது. ஆனா இட் இஸ் நாட் டூயிங் எனி ஆக்டிவிட்டி தட் அ நார்மல் சைல்ட் வுட் டூ. அதனால என்ன பண்றது அப்படின்னு இவெல்லாம் பார்த்துட்டு இருந்தா. அந்த காரியார் அப்படின்றவருக்கு அபாரமான விசுவாசம், பெருமாள் மேல பெரிய நம்பிக்கை. பெருமாள் நம்மளுக்கு இந்த குழந்தைய கொடுத்திருக்கார், பெருமாள் தான் கொடுத்திருக்கார், அதனால என்ன ப்ராப்ளம் ஆனாலும் பெருமாளே சால்வ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அங்க கொண்டு போய் வச்சார் குழந்தைய. எங்கம்மா எங்க எடுத்துன்னு போய் வச்சார் காரியார் தன்னோட குழந்தைய? ஜனனி, ஓகே, விதுஷி அண்ட் விஸ்ருதி அப்படின்ற ஐடியில யாரு சொல்லணும்னாலும் சொல்லலாம், ரெண்டு பேர்ல. எங்க எடுத்துட்டு போனார் காரியார் அந்த குழந்தைய? பேசாத அழாத இந்த குழந்தைய எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஐஷன் போனார். அவர் எங்க ஐஷன் போனார்? விதுஷி விஸ்ருதி சொல்றா? தயா நீ சொல்றியாமா? ஸ்ரீவல்லபன் சொல்லுமா. ஸ்ரீவல்லபன் திருக்குறுகூர் கோவிலுக்கு ஐஷன் போனார். திருக்குறுகூர் கோவில்ல எந்த பெருமாள் இருக்கார்? நம்பிக்குடியில இருக்கார். இங்க வந்து கிளியரா புரியணும் உங்களுக்கு. திருக்குறுகூர் அப்படிங்கிற ஊர்ல இவெல்லாம் வாழ்ந்துருக்காங்க. திருக்குறுகூர்ல இருக்கிற பெருமாள் பேர் ஆதிப்பிரான். இவ போய் பிரார்த்தனை பண்ணினது திருக்குறுங்குடின்னு ஒரு ஊர்ல, அந்த ஊர் பெருமாள் பேர் நம்பி. இப்போ இவ தங்க ஊர் பெருமாளுக்கே கொண்டு வந்து சமர்ப்பிச்சுட்டா இந்த குழந்தைய. பெருமாளே நீயே பாத்துக்கோ இந்த குழந்தைய அப்படின்னு திருக்குறுகூர் கோவில்ல ஆதிப்பிரான் சந்நிதியில கொண்டு வந்து வச்சார் அந்த காரியார் அந்த குழந்தைய. அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு கடன் தவழ்ந்து போச்சு. நார்தர்ன் சைடுக்கு தவழ்ந்து போச்சு. அந்த நார்தர்ன் சைடுல பெருசா ஒரு மரம் இருந்தது. அது என்ன மரம்னு கேட்டா, அது ஒரு புளிய மரம். அந்த புளிய மரம் ஆக்சுவலி யாரோட அவதாரம் தயா? ஆதிசேஷனுடைய அவதாரம். அந்த திருப்புலி ஆழ்வான் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கூட நம்ம சேவிக்கலாம் அத. இந்த திருக்குறுகூர் அப்படின்ற ஆழ்வார் திருநகரிக்கு நம்ம போனோம்னா திருப்புலி ஆழ்வான இப்ப கூட நம்ம சேவிக்கலாம். அப்படியே சூப்பரா இருக்கும். அது ரொம்ப ஓல்டு டேமரின் ட்ரீ. அந்த டேமரின் ட்ரீ கீழே போய் உட்காந்துட்டு இந்த குழந்தை. சரின்னு பார்த்தா இந்த காரியார் உடையனங்கையும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டா. பெருமாளே தானே நம்மளுக்கு வரம் கொடுத்திருக்கார் அனுகிரகம் பண்றேன்னு, அதனால இந்த மாதிரி ஒரு டிவைன் சைல்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு போல் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ கிளம்பி போயிட்டா.
அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து அங்கேயே உட்காண்டிருந்தது. அப்படியே பயங்கர ரேடியன்ஸோட அந்த குழந்தை உட்காண்டிருந்துதான். அந்த ரேடியன்ஸ் டே பை டே வளர்ந்துட்டே போச்சு. 16 இயர்ஸ் வரைக்கும் அந்த குழந்தை சைஸ்ல மட்டும் வளரும். எதுவும் சாப்பிடாது, கண்ணை திறக்காது, பேசாது, நகராது. ஆனா சைஸ் மட்டும் வளர்ந்துட்டே இருந்தது. For 16 years this kept happening under the tamarind tree. இப்போ இந்த குழந்தை ஏன் இந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் நம்ம பார்த்தோம். ஏன் இந்த குழந்தை அழல அப்படிங்கிறதுக்கு ரீசன் பார்த்தோம். இந்த குழந்தை அழலங்கிறதுனால இதுக்கு ஷட்டகோபன் அப்படிங்கிற பேர் வந்ததுன்னு பார்த்தோம். அந்த எபிசோட எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அமிர்தா? क्वेश्चन ரிப்பீட் பண்ண முடியுமா அடியன்? இந்த குழந்தைக்கு ஷட்டகோபன் அப்படின்னு பேர் வந்தது. அதுக்கு என்ன ரீசன்? அது நம்ம வீடியோல பார்த்தோம். அது என்ன ரீசன் சொல்ல முடியுமா? ஒரு குழந்தை வந்து அம்மா உம்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் பர்த்ஸோட அந்த ஞானம் எல்லாம் இருக்கும். ஆனா வந்து வெளில வந்துட்ட அப்புறம் அந்த குழந்தை வந்து ஷட்ட அப்படின்னு ஒரு ஏர் வரும். அந்த ஏர் பட்டுட்டா அப்புறமா எல்லாம் அந்த குழந்தைக்கு எல்லாம் மறந்து போயிடும். ஆனா இந்த ஷட்டகோபன் நம்மாழ்வாருக்கு வந்து அந்த ஷட்டா வந்து வர ட்ரை பண்ணும் போது அவர் வந்து கோவமா அப்படின்னு ஊதிட்டாராம். அதனால அது அந்த ஷட்ட வாயு அவர் கோபப்படுத்திட்டார். அதனால ஷட்ட கோபன் அது பயந்து ஓடி எடுத்து அப்புறமா அதனால ஷட்ட கோபன் நம்மாழ்வாருக்கு பேரு. சூப்பர், ரொம்ப அழகா சொன்ன. எல்லா குழந்தைகளுக்குமே அம்மாவோட வயத்துல இருக்கிறச்சு எல்லா ஞானமும் இருக்கும். அப்புறம் அது வெளியில வரச்சே இந்த ஷட்ட அப்படிங்கிற ஒரு வாயு வந்து தாக்கும். அதை வந்து அஃபெக்ட் பண்ணும். அஃபெக்ட் பண்ணதுனால அதுக்கு எல்லாம் மறந்து போயிடும், ஞானம் எல்லாம் காண போயிடும். பட் இந்த நம்மாழ்வார்கிட்ட மட்டும் இந்த ஷட்டவாயு கிட்ட வரைச்சே அவர் ஹூ அப்படின்னு ஊதி விட்டுட்டார். அவர் கோபிச்சுட்டார் ஷட்டவாயு. He got angry on Shata. So he came to be known as Shatakopa. துரத்தி விட்டார் ஷட்டவாயுவை. அதனால அவருக்கு ஞானம் எல்லாம் எங்கேயுமே போல, அந்த ஞானம் எல்லாம் அப்படியே இருக்கு. அதனாலதான் அவர் அப்படியே ஜொலிச்சுன்னு இருக்கார், பேசாம கொள்ளாம உட்காந்துருக்கார். அப்புறம் இந்த அம்மா அப்பாவுக்கு தோணித்தான், அந்த குழந்தை குட்டி குழந்தையா இருக்கிறச்சேவே அது போய் அந்த மரத்துக்கு உட்காண்ட உடனே இந்த குழந்தை வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. He is not like all other children. இந்த குழந்தை ரொம்ப வேற மாதிரி இருக்கு, மாறி இருக்கு அப்படிங்கறதுனால மாறன் அப்படின்னு பேர் வச்சுட்டாளாம் அந்த குழந்தைக்கு. அதனால அவ அப்பா அம்மா நம்மாழ்வாருக்கு வச்ச பேர் என்னன்னு கேட்டா மாறன். அவர் ஷட்டத்தை கோபிச்சுண்டதுனால அவருக்கு வந்த பேர் ஷட்டகோபன். அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் கதை ப்ரொசீட் ஆச்சு. எப்படி ப்ரொசீட் ஆச்சு? 16 இயர்ஸ் கழிச்சு என்ன நடந்தது நார்த் இந்தியால அப்படின்னு இப்ப வந்து அவ்யுக்த் சொல்றியாமா? ஒரு நாள் மதுர கவி அத ஃபாலோ பண்ணிட்டே வந்து சவுத் கிட்ட வந்திருந்தார். அப்போ அவர் எல்லா டெம்பிள்லயும் வேலை செய்யச்சுட்டே வந்தார். லாஸ்ட்ல வந்து அவர் வந்து திருங்குடிக்கு வந்தாரு, திருக்குறுகூருக்கு. அப்போ வந்து அதுக்கப்புறம் அந்த ரேடியன்ஸ் வந்து எங்கேயும் போலையா. அதனால அங்க இருக்க வார்த்தை சில பேர்கிட்ட கூட்டாரு, கேட்டாராம் ஏன் இந்த ரேடியன்ஸ் இருக்குன்னு. அவதான் சொன்னாலாம் ஒரு டிவைன் சைல்டு வந்து அந்த டேமரண்ட் ட்ரீ கடியில இருக்குன்னு. அவர் போய் அதுக்கப்புறம் வந்து மதுரா கவியாழ்வார் அங்க போய் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டாரு. அது வந்து இன்டெலிஜென்ஸ்ல சொல்லிட்டு. அதனால மதுரா கவியாழ்வார் வந்து அது ஒரு சிஸ்டர் ஆயிட்டாரு. சூப்பர் கண்ணா, அழகா சொன்ன. எனக்கு புரிஞ்ச விதத்துல ரொம்ப அழகா நரேட் பண்ண. நார்த் இந்தியால, டு பி ஸ்பெசிபிக் அயோத்தியால பெருமாள் சேவிச்சுட்டு இருந்தார் மதுர கவி ஆழ்வார். அப்போ வந்து அவருக்கு சதர்ன் சைட்ல இருந்து ஒரு ரேடியன்ஸ் தெரிஞ்சது. அந்த ரேடியன்ஸோடைய பாத்தை ஃபாலோ பண்ணிட்டே போனார். அவர் நிறைய க்ஷேத்திரங்களை சேவிச்சுட்டே கடைசியில அது போய் திருக்குறுகூர்ல காணப்பட்டு. திருக்குறுகூர்ல அந்த ரேடியன்ஸ் வந்து அவருக்கு தூரத்துலேன்னு தெரியல, ஏன்னா அது அங்கே தானே இருக்கு. So he was just near the radiance. அதனால இங்க விசாரிச்சு பாக்குறச்சு he got to know about this divine child under the tamarind tree. அங்க போய் பார்த்து அந்த குழந்தைய ஒரு கேள்வி கேட்டார். ரொம்ப இன்டெலிஜென்ட்டா கேள்வி கேட்டார். இன்டெலிஜென்ட்டா குழந்தை பதில் சொல்லிட்டு, அதனால
அந்த குழந்தையே இனிமே ஆச்சாரியானா வரிச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டார். அந்த குழந்தை ஏன் சொல்றேன்னா, he was just 16 years old and மதுரகவி ஆழ்வார் was a middle aged man at that day. இருந்தாலும் அவ்வளோ ஞானத்தோட பதில் சொன்னார் அவர் அப்படிங்கறதுனால அவரை ஆச்சாரியனா ஏற்றுட்டார். இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் என்ன அப்படிங்கறது யாருக்காவது புரிஞ்சுதா? அப்படி புரியலன்னா அடியன் எக்ஸ்பிளைன் பண்றது. மதுரகவி ஆழ்வார் என்ன கொஸ்டின் கேட்டார், நம்ம ஆழ்வார் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறது மால்வலன் சொல்றியாமா? அடியன் மதுரகவி ஆழ்வார் என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னு கரெக்டா அடியன் கேட்கறது. ஆனா நான் நம்மாழ்வார் என்ன அதுக்கு உத்தரவு சொன்னார் அப்படின்ற அடியன் அதோட அர்த்தம் தெரிஞ்சுக்கிறேன். அடியன் மதுரகவி ஆழ்வார் கேட்டது அது அந்த ஆத்மா, அடியன் ஆத்மா எப்படி இருக்கும், அந்த ஆத்மா எங்க அடையும் அப்படின்னு கேட்டார் அடியன். அந்த ஆத்மா பத்தி அந்த அதுக்கு நம்மாழ்வார் சொன்ன அத்தையிலிருந்து அங்கே கிடக்கும், அதாவது அந்த சரீரத்துல இருந்துட்டு அங்கேயே அதோடைய கர்மத்தோட பலத்தை, அதாவது சுகதுக்கங்களை அனுபவிச்சிருக்கு அப்படின்னு அவர் உத்தரிச்சார். அடி சூப்பர் கண்ணா, அழகா சொன்ன. சோ என்ன கொஸ்டின் கேட்டார் மதுரகவி ஆழ்வார் அப்படின்னு கேட்டா, செத்தது வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, இந்த ஆத்மா ஆத்மான்லாம் ஏதோ சொல்றா, நிறைய பெரிய மேட்டர் எல்லாம் சொல்றான்ல, நிறைய பேர் சொல்றா, நீங்க கூட கேட்டிருக்கலாம், குழந்தைகள்லாம் ஏதாவது உங்க காதுல விழுந்திருக்கலாம். அந்த ஆத்மாங்கிறது எங்க இருக்கும் நார்மலி, அது இப்படி சுத்தின்னு இருக்குமா அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஆன்சர் என்னன்னா நம்மாழ்வார் சொல்றார், அத்தை தின்று அங்கே கிடக்கும். ஆத்மா அப்படிங்கிறது இப்படி ஃப்ரீ லிவிங்காலாம் இருக்காது, அது எப்பவுமே ஒரு பாடிக்குள்ளதான் இருக்கும். ஆத்மானா சோல், அந்த சோல் ஒரு பாடிக்குள்ளதான் இருக்கும். பாடிக்குள்ள இருந்துட்டு அந்த சோல் என்ன பண்ணும்னு கேட்டா, சில ஆக்ஷன்ஸ் உண்டு, அதாவது குட் அண்ட் பேட் ஆக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் கர்மான்னு பேரு. பேட் திங்ஸ் பண்ணா we will reap bad fruits of that, good things பண்ணா we will reap good fruits of that. அந்த fruits reap பண்றதுக்காக அந்த ஆத்மா அந்த பாடியில ரிசைட் பண்ணிட்டு கர்மா அவனுடைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரீப் பண்ணிட்டு இருக்கும். அதாவது குட் டீட்ஸ்க்கு நல்ல ஹாப்பினஸ் என்ஜாய் பண்ணும், பேட் டீட்ஸ் பண்ணினா அதுக்கான பனிஷ்மெண்ட்டை அனுபவிக்கும். ஸோ இதுதான் ஆத்மா பாடியில ரிசைட் பண்ற சீக்ரெட் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் நம்ம ஆழ்வார். இது கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னார் அவர். இது குட்டியா ஒரே ஒரு சென்டென்ஸா நம்மளுக்கு எல்லாம் புரியற மாதிரி சிம்பிளா நம்ம இப்ப பார்த்தோம். இந்த மாதிரி யார் மாதிரி மால்வலன் சொல்லுமா? செற்றது வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும், அதுதான் மதுரகவி ஆழ்வார் கேட்ட கேள்வி. ஓகே, கேள்வி பயாட்டாலன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் அதோட ஜிஸ்ட் புரிஞ்சுதுன்னா போதும். ஆத்மா ஃப்ரீ லிவிங்கா இருக்குமா இல்ல பாடிக்குள்ள வந்தா என்ன பண்ணும் அப்படிலாம் அவருக்கு டவுட் இருந்தது, கன்ஃபியூஷன் இருந்தது. அதை கிளியர் பண்ணார் நம்ம ஆழ்வார். ஆத்மா பாடிக்குள்ளதான் இருக்கும், பாடிக்குள்ள இருந்துட்டு அது கர்மாவோட ஃப்ரூட்ஸை ரீப் பண்ணும், அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம். இது தெரிஞ்சின்ற உடனே மதுரகவியாளருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. வாவ், எவ்வளோ இவருக்கு நாலேஜ் இருக்கு, நம்ம இவருக்கு சிஷ்யர் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு அவர் உடனே விழுந்து சேவிச்சுட்டார். அடியேன தேவரியோட சிஷ்யனாக்கிக்கணும் அப்படின்னு சொன்னார். நம்மாழ்வார் ஓகே அப்படின்னு சொல்லி சிஷ்யனாக்கிண்டார். அப்புறம் நம்மாழ்வாருக்கு எல்லா பெருமாள்களும் சேவை சாதிச்சாலாம். சேவை சாதிச்சான்னு அர்த்தம், காட்சி கொடுத்தா, தர்ஷன் கொடுத்தா எல்லா பெருமாளும். 108 திவ்ய தேசம்ஸ் இருக்கோ இல்லையோ, திவ்ய தேசம்ஸ்னா என்னன்னு நம்ம பார்த்தோம்ல போன தடவை. திவ்ய பிரபந்தங்கள்ல என்னென்ன க்ஷேத்திரங்களை பாடி இருக்கோ அதெல்லாம் திவ்ய தேசங்கள். அந்த திவ்ய தேசத்துல இருக்கிற பெருமாள் எல்லாரும் நம்மாழ்வாருக்கு சேவை சாதிச்சா, தர்ஷன் கொடுத்தா. அவ எல்லாரையும் சேவிச்சார் ஆழ்வார். அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லா காம்போசிஷன்ஸ் பாட ஆரம்பிச்சார். எதுக்காக இந்த ஆழ்வார்கள்லாம் வந்திருக்கா இப்போ, நம்மளெல்லாம் நல்ல வழி, நம்மளுக்கு நல்ல வழி காமிக்கிறதுக்காக, நம்மள நல்வழி நடத்த வந்திருக்கா ஆழ்வார்கள்லாம். அதனால அவள்லாம் நிறைய பிரபந்தங்கள்லாம் எழுதினாதான் நம்மளுக்கு எல்லாம் நல்ல விஷயம் எல்லாம் புரியும் அப்படிங்கிறதுக்காக 4 பிரபந்தங்கள் எழுதினார் நம்மாழ்வார். அந்த 4 பிரபந்தங்களும் 4 வேதங்களுடைய சாரம். இப்போ 4 பிரபந்தத்துல எந்த பிரபந்தம் எந்த வேதத்தினுடைய சாரம், எந்த பிரபந்தத்துல எத்தனை வெர்சஸ் இருக்கு அப்படின்னு நீங்களாம் அடியனுக்கு சொல்ல போறேன், சரியா?
சோ ஒன் பை ஒன் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல ஸ்ரீரங்கா நீ சொல்றியா கண்ணா? எஸ் அடியன். திருவிருத்தம் ருக்வேதம் அடியன். சூப்பர். திருவிருத்தம் ரிக்வேதத்தினுடைய சாரம். எவ்வளவு பாசுரம்ஸ் இருக்கு திருவிருத்தத்துல? 100 அடியன். வெரி நைஸ். ஓகே, நெக்ஸ்ட் மால்யதா நீ சொல்றியாமா? மால்யதா ஆன்சர் பண்றியா? அடியன். ஜனனி சொல்லு. ஓகே, மால்யதா நீ சொல்லு. நெக்ஸ்ட் ஜனனி நீ சொல்லு. மால்யதா சொல்லுமா, அன்மியூட் பண்ணி. நெட் வரல அடி, பேசுறது கேட்கல. பேசுறது கேட்கலையா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஜனனி நீ சொல்றியாமா? நெக்ஸ்ட் என்ன? திருவாசிரியம்ல எவ்வளவு பாசுரம் இருக்கு? 7. வெரி நைஸ். 7 பாசுரம்ஸ் இன் திருவாசிரியம். அது எந்த வேதத்தோடைய சாரம்? யஜுர்வேத சாரம். சரியா? ஓகே, வெரி நைஸ். ஓகே, அடுத்தது ஸ்ரீவல்லபன் நீ சொல்லுமா. நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் பிரபந்தம் பேர் என்ன? பர்ஃபெக்ட் கண்ணா. பெரிய திருவந்தாதி அதர்வண வேதம் 87 பாசுரம்ஸ். ஓகே, ராகவன் அண்ட் ரங்கப்பிரியா நெக்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் பிரபந்தம் எது? திருமொழி சாமவேத அடியன் 1102 பாசுரம்ஸ் அடியன். ஓகே, திருவாய்மொழி சாமவேத சாரம் 1102 பாசுரம்ஸ். எக்ஸலண்ட். ஓகே, ஸ்ரத்தா டோட்டலி எவ்வளவு நம்பர் ஆஃப் பாசுரம்ஸ் சாதிச்சிருக்கார் நம்மாழ்வார்? ஸ்ரத்தா சொல்லுமா. ஓகே, அவ்யுக்த் நீ சொல்றியா? டோட்டல் நம்பர் ஆஃப் பாசுரம் போஸ்ட் பை நம்மாழ்வார். ஸ்ரத்தா சொல்லு. சொல்லுமா கண்ணா. எவ்வளோ? அடியன் 1296 பாட்டு இது. 1296. ஓகே ஓகே, வெரி நைஸ். சோ இந்த மாதிரி 4 வேதங்களை 4 பிரபந்தங்களா கொடுத்தார். வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு. வேதத்தையே தமிழாக்கினர் அவர் அப்படின்னு ரொம்ப செலிப்ரேட்டட் ஆழ்வாரா இவர் கருதப்படுறார். சோ இந்த ஆழ்வாருக்கு இப்ப நம்மாழ்வார் அப்படின்னு பேர் வந்துருத்தோம். நம்மாழ்வார்னு என்ன அர்த்தம்? அவர் ஆழ்வார் அப்படின்னு அர்த்தம். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவாளா இருந்தா நம்மாழ்வார், நம்மள சேர்ந்தவான்னு சொல்லுவோம்ல, இதோ நம்ம ஃப்ரெண்ட் இது அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நம்மாழ்வார் அப்படின்னு பெருமாளே அவரை கூப்பிட்டாராம். அவருக்கு ரொம்ப பிடிச்சுதான் இந்த ஆழ்வாரை. பெருமாளுக்கு இந்த ஆழ்வாரை கண்டா ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால நம்ம ஆழ்வார் அப்படின்னு கூப்பிட்டார். இந்த பெருமாளே நம் பெருமாள் அப்படின்னு பேர் வச்ச பெருமாள் தான். யார் நம் பெருமாள்னு கேட்டா ரங்கநாதன். ஸ்ரீரங்கத்துல இருக்கிற உற்சவர் பெருமாளுக்கு நம் பெருமாள்னு பேரு. அவர் நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப வேண்டியவர் இல்லையா, நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல பெருமாளை. அதனால பெருமாளுக்கு நம் பெருமாள்னு பேரு. பெருமாளுக்கு ஆழ்வார ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனால நம்ம ஆழ்வார் அப்படின்னு பேர் வச்சுட்டார். சரியா? இப்போ இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். இந்த திருவாய்மொழிக்கு கமெண்ட்ரி ஒண்ணு இருக்கு. அந்த கமெண்ட்ரிக்கு என்ன பேரு? திருவாய்மொழியோட கமெண்ட்ரிக்கு என்ன பேரு? சொல்றேன். பகவத் விஷயம். பகவத் விஷயம். வெரி குட். சூப்பர். பகவத் விஷயம்னு பேரு. பகவத் விஷயம்னா என்ன? பெருமாளை பத்தின விஷயம் அர்த்தம். சோ என்ன தெரியறது நம்மளுக்கு? திருவாய்மொழி ஃபுல்லா நம்மளுக்கு பெருமாளை பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்துடும். பகவத் விஷயம் ஃபுல்லா திருவாய்மொழியில இருக்கு. எனிதிங் தட் யூ வாண்ட் டு நோ அபவுட் பெருமாள் யூ கேன் ஃபைண்ட் வித் திருவாய்மொழி. அவ்வளவு பியூட்டிஃபுல்லான கிரந்தம் திருவாய்மொழி. அவ்வளவு பியூட்டிஃபுல்லான கமெண்ட்ரி பகவத் விஷயம். சோ இந்த பகவத் விஷயங்கிறது ஒரு காலக்ஷேப கிரந்தம் அப்படின்னு சொல்றா. காலக்ஷேப கிரந்தம்னா ஆச்சாரியன் கிட்ட போய் சேவிச்சு
ஸ்ரத்தையா அது ஒரு லெசன் மாதிரி கத்துக்கணும், சப்ஜெக்ட் மாதிரி கத்துக்கணும். சரியா? So I think that was it about நம்மாழ்வார். அப்புறம் மதுரகவி ஆழ்வாரை பத்தி சில விஷயங்கள் பார்த்தோம். அது என்னங்கிறத சம்மரி ஸ்லைட்ல ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம மதுரகவி ஆழ்வார் ஸ்டோரி வந்துடுத்து நம்மாழ்வார் ஸ்டோரியிலேயே. So திருநக்ஷத்திரம் ஆஃப் மதுரகவி ஆழ்வார் இஸ் சித்திரையில் சித்திரை. இது அந்த ஸ்லைட்ல இல்ல. சோ இது உங்களுக்கு புது இன்ஃபர்மேஷன். எப்படி இவரோட ஆச்சாரியன் மாசம் நட்சத்திரம் எல்லாம் சேம் நேம் வச்சுட்டு இருக்காரோ அதே மாதிரி இவருக்கும் திருநக்ஷத்திரங்கிறது மாசம் அண்ட் நட்சத்திரம் ஆர் த சேம். சித்திரையில் சித்திரை. நம்மாழ்வார் வைகாசியில் விசாகம், இவர் சித்திரையில் சித்திரை. இந்த மதுரகவி ஆழ்வார் யாரோட அம்சம்னு கேட்டா குமுதர் அப்படின்னு ஒருத்தர் இருக்க. அவர் யாருன்னா அவர் விஸ்வக்சேனரோட ஒரு அசிஸ்டன்ட். விஸ்வக்சேனருக்கு நிறைய அசிஸ்டன்ஸ் உண்டு. அதுல ஒரு மெயின் அசிஸ்டன்ட் குமுதர் அப்படின்னு ஒருத்தர். அந்த குமுதரோட அம்சம் தான் இந்த மதுரகவி ஆழ்வார். மதுரகவி ஆழ்வார் எந்த பிரபந்தம் சாதிச்சார் அப்படின்னு கேட்டா கண்ணினுன் சிறுத்தாம்பு அப்படின்னு ஒரு பிரபந்தம். அந்த பிரபந்தத்தோட ஸ்டார்டிங் வேர்ட்ஸே இதுதான், கண்ணினுன் சிறுத்தாம்பு அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுல 11 பாசுரம்ஸ் இருக்கு. இந்த பிரபந்தத்தோடைய சிறப்பு என்னன்னா, இந்த பிரபந்தத்துல மதுரகவி ஆழ்வார் சிங்ஸ் ஒன்லி அபவுட் நம்மாழ்வார். பொதுவா திவ்ய பிரபந்தம் எல்லாமே பெருமாளை பத்தி பாடின பாசுரங்கள். பெருமாளை பத்தியோ பிராட்டிய பத்தியோ இல்ல கருடனை பத்தி அந்த மாதிரி வைகுண்டத்தை பத்தி அந்த மாதிரி எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். பட் மதுரகவி ஆழ்வார் சாதிச்ச கண்ணினுன் சிறுத்தாம்பு இஸ் டிவோட்டட் டு ஹிஸ் ஆச்சாரியா நம்மாழ்வார். நம்மாழ்வாரை பத்தி மட்டும்தான் இருக்கு இந்த 11 பாசுரம்ஸும். ஒரு சமயம் என்ன ஆயிடுத்து, இந்த பிரபந்தங்கள் எல்லாம் காணாம போயிடுது. அப்போ இந்த கண்ணினுன் சிறுத்தாம்பு மட்டும் இருந்தது. கண்ணினுன் சிறுத்தாம்பு இருந்தது. அதே மாதிரி இன்னொரு ஒரு 10 பாசுரங்கள் இருந்தது. அந்த ஸ்டோரியை நம்ம சம் அதர் டைம் பார்க்கலாம். பட் எல்லா பிரபந்தமும் திருப்பி இந்த உலகத்துக்கு கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்தது இந்த கண்ணினுன் சிறுத்தாம்பு தான். கண்ணினுன் சிறுத்தாம்ப நாதமுனிகள் அப்படின்னு ஒரு ஆச்சாரியன் 12,000 டைம்ஸ் ஜபம் பண்ணி 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 நம்மாழ்வார சாட்சாத்கரிச்சார். அதாவது நம்மாழ்வார் அவருக்கு தர்ஷன் கொடுத்தார். அப்போ நம்மாழ்வார்கிட்டேந்து எல்லா பிரபந்தங்களையும் திருப்பி வாங்கிண்டார் உபதேசமா இந்த நாதமுனிகள். எல்லா பிரபந்தங்களும் ரிவைவ் ஆனதுக்கு காரணமே இந்த கண்ணினுன் சிறுத்தாம்பு தான். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான அவ்வளோ பவர்ஃபுல்லான பிரபந்தம் இந்த கண்ணினுன் சிறுத்தாம்பு. இப்ப கூட ஏதாவது சாமான் தொலைஞ்சு போயிடுது அப்படின்னா கண்ணினுன் சிறுத்தாம்பு சேவிச்சா திருப்பி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லுவா. அதனால இங்க இருக்கிற நிறைய பேர் கண்ணினுன் சிறுத்தாம்பு தெரியும், தெரியாதவாள்னா அதை கத்துக்கோங்கோ. கத்துண்டா ரொம்ப நல்லா இருக்கும். சரியா? ஓகே, சூப்பர். இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது? Any doubts? Anybody? அமிர்தா சொல்லுமா. மதுரகவி ஆழ்வாருக்கு நம்மாழ்வார் அந்த கேள்வியை கேட்டுட்டு அப்புறம் மதுரகவி ஆழ்வார் சிஷ்யரா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அக்ரி பண்ண அப்புறமா எல்லா திவ்ய தேச பெருமாளும் சேவை சாதிச்சான்னு சொன்ன இல்ல அடியன். பட் திவ்ய தேசமே ஆழ்வார்கள் பாசுரம் பாடி மங்களாசாசனம் பண்ண அப்புறம் தானே அதெல்லாம் என்ன சொல்றது அடியன் மெயினா ஆச்சு. ஸோ அது எப்படி அடியன் எல்லா ஆழ்வார்ஸும் வரத்துக்கு முன்னாடி எல்லா திவ்ய தேச பெருமாளும்? எக்ஸலண்ட் குவெஸ்டின் கண்ணா, ரொம்ப நன்னா கேட்ட இந்த கேள்விய. இது வரைக்கும் இப்போ சீக்வென்ஷியலி பார்த்தோம்னா நம்ம ஆழ்வார் இஸ் த 5th ஆழ்வார் தான். அப்படி இருக்கிறச்சே எல்லா 108 திவ்யதேசம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்குற. இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த சைக்கிளிக் ஸ்பேன் ஆஃப் டைம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கல்ப காலங்கள் அப்படின்னு சொல்லுவா. ஸோ ஒரு கல்பத்திலையும் இந்த அவதாரங்கள்லாம் நடக்கும். பெருமாள் அவதாரங்கள் நடக்கும், அதே மாதிரி ஆழ்வார்கள் அவதாரங்கள் நடக்கும். ஸோ ஆல்ரெடி ஒரு கல்பத்துல 108 திவ்ய தேசம் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஆகி இருந்திருக்கும். அதெல்லாம் புராணங்கள்ல அவ ரெஃபரன்சஸா வச்சுன்னு இருப்பா. ஸோ அந்த பெருமாள்கள் சேவை சாதிச்சார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. ஸோ ஆஸ் சைக்கிளிக் பீரியட்ஸ் ஆஃப் டைம் there will be existing information which
will be there before anything happens in this cycle of time. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ பாத்தியானா இந்த கிருஷ்ணாவதார காலம்லாம் வரத்துக்கு முன்னாடியே ராமாவதார காலத்துல ரிஷிகளுக்கெல்லாம் பெருமாள் கிருஷ்ணன் மாதிரி தோணுவார் ராமனை பாக்குறச்சு. அது ஏன் அப்படி தோணித்து அப்படின்னு கேட்டா, ஒரு ப்ரீவியஸ் சைக்கிள் ஆஃப் டைம்ல அந்த ரிஷிகள்லாம் கோபிகைகளா இருந்திருப்பா, அவ கிருஷ்ணனை பார்த்திருப்பா, அதனால அவளுக்கு அந்த மெமரியில இப்படி தோணும். ஸோ தீஸ் திங்ஸ் கீப் ஹேப்பனிங் சைக்கிளிக்கலி. அதனால அந்த இன்ஃபர்மேஷன், அந்த மெமரி அப்படிங்கிறது முன்னாடியே இருக்கும். எனிவேஸ் இந்த ஆழ்வாருக்கு எல்லாமே பிரத்யட்சமாவே தெரியும், அவர் நித்தியசூரி. பட் பிரத்யட்சமா தெரியல அப்படின்னு வச்சுண்டா கூட the reason for such events recurring is because அந்த கல்பங்கள்ல எபிசோட்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடா நடந்துட்டே இருக்கும். புரிஞ்சுதா? அடியன் வேற யாருக்கு ஏதாவது டவுட் இருக்காமா? அடியன் யாருமா கேட்கல, ஒரு நிமிஷம் நான் மியூட் பண்ணிக்கிறேன், கொஸ்டினை கேளு. அடியன் எனக்கு ஒரு டவுட் இருக்கு அடியன். வந்து நம்மாழ்வார் தான் ஹெட் ஆஃப் ஆழ்வார்ஸ் சொல்றீங்க, அது எப்படி ஹெட் ஆஃப் ஆழ்வார்ஸ்? ஏன்னா இவருக்கு முன்னாடியே வந்து பொழுது ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், அப்புறம் திருமயிதை ஆழ்வார் பிறந்திருக்கா. ஆனா நம்மாழ்வார் எப்படி ஹெட் ஆஃப் ஆழ்வார்ஸா இருக்கலாம்? ஹெட் ஆஃப் ஆழ்வார்ஸ் அப்படிங்கிறது வந்து சீனியாரிட்டி பேசிஸ்ல வருது இல்லம்மா. லைக் ஃபர்ஸ்ட் வந்த ஆழ்வார் தான் ஹெட்டு அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த நம்மாழ்வார் தான் மெயினா எல்லா உபதேசங்களையும் பெருமாள் கிட்ட இருந்து வாங்கிண்டார். அவர் தான் மேக்சிமம் நம்பர் ஆஃப் பாசுரம்ஸும் கம்போஸ் பண்ணியிருக்கார். அதனால அவர் ஹெட் ஆஃப் ஆழ்வார்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ 4000 பிரபந்தம்ஸ்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, மேக்சிமம் நம்பர் ஆஃப் பாசுரம்ஸ் யார் கம்போஸ் பண்ணியிருக்கா? நம்ம ஆழ்வார் தான். 1296 அவர் தான் பண்ணியிருக்கார். பாக்கி எந்த ஆழ்வாரும் இவ்வளோ பாடலை. ஸோ அந்த பேசிஸ்ல பார்த்தாலும் அவர் தான் மெயின் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பட் ஆக்சுவல் ரீசன் ஃபார் ஹிம் பீங் த மெயின் ஆழ்வார் இஸ், இந்த ஸ்டோரியிலேயே வந்தது, பெருமாள் வந்து ஒரு உபதேசங்கள்லாம் பண்ணுவார். அதாவது இந்த குரு பரம்பரை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பெருமாள் தான் ஃபர்ஸ்ட் குரு, எல்லா விஷயத்தையும் பெருமாள் தான் சொல்லி தருவார். பெருமாள் யாருக்கு சொல்லி தந்தார் அப்படின்னு கேட்டா, லக்ஷ்மி தேவி பிராட்டிக்கு சொல்லி தருவார். சம்டைம்ஸ் அவர் பிரம்மாக்கு சொல்லி தருவார், அது வேற விஷயம், அது வேதம் எல்லாம் சொல்லி தருவார். பட் எது இம்பார்ட்டன்டான விஷயமோ, அதாவது அவரை வந்து அடையறதுக்கு எது வழியோ, மோட்சம் போறதுக்கு எது வழியோ, அந்த நாலேஜ பெருமாள் லக்ஷ்மி தேவிக்கு சொல்லி தருவார். லக்ஷ்மி தேவி விஸ்வக்சேனருக்கு சொல்லி தருவா. இப்போ விஸ்வக்சேனர் இந்த நாலேஜ நம்மாழ்வாருக்கு தான் பாஸ் டவுன் பண்ணார். அதனால நம்மாழ்வார் மெயின் ஆழ்வார் ஆயிட்டார். மத்த எந்த ஆழ்வாருக்கும் அவர் பாஸ் டவுன் பண்ணல. தட் டசன்ட் மீன் மத்த ஆழ்வார்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம் இல்ல. நம்மாழ்வாருக்கு அவர் டைரக்டா கொடுத்ததுனால அவர் மெயின் ஆழ்வார் நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்மாழ்வார் கொடுத்த நாலேஜ் எல்லா ஆழ்வார்களுக்கும் உண்டு. பட் டைரக்டா நம்மாழ்வாருக்கு தானே கிடைச்சது, அதனால இஸ் கன்சிடர்ட் அஸ் த மெயின் ஆழ்வார். புரிஞ்சுதா? அடி வேற ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? சொல்லுங்கம்மா. நான் மியூட் பண்ணிக்கிறேன், நீங்க கொஸ்டின் கேளுங்க. ஏன்னா இந்த அன்மியூட்டா இருந்தா சரியா கேட்க மாட்டேங்குது. கேளுங்கம்மா, யாருக்கு கொஸ்டினா இருந்தாலும் கேளுங்க. அடியன் எல்லா ஆழ்வார்களும் வந்து எப்படி எழுதி பிரபந்தங்கள்லாம் எழுதினா எப்படி நம்மளுக்கு இன்னைக்கு கிடைக்கிறது? எப்படி எழுதியிருக்காளா? எப்படி? நல்ல கேள்வி. எல்லாரும் ஏடுபடுத்தினா, அதாவது அந்த ஓலைச்சுவடியில அந்த காலத்து பெண்ணை வச்சு எல்லாரும் எழுதினா. நம்மாழ்வார் எழுதல, மதுரகவி ஆழ்வார் எழுதினார். நம்மாழ்வார் பாட பாட மதுரகவி ஆழ்வார் அதை ஏடுபடுத்தினார் அப்படின்னு சொல்லுவா. இந்த பிரபந்தங்கள் எல்லாம் ஆனா லுப்தம் ஆயிட்டு. ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டா, அதான் எழுதி வச்சிருப்பான் அந்த ஓலைச்சுவடியில. பட் ஹவு இட் காட் பாஸ்ட் ஆன் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு அனதர்னு கேட்டா, சந்த சொல்லி கத்துண்டு தான் வந்தது. ஸோ எல்லாரும் வந்து அதை பைஹார்ட்டா மெமரியில ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருந்தா. பட் அந்த மெமரியில இருந்த ஸ்டோரேஜ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆயிடுதுன்னா, பிராக்டிஸ் பண்ணாம விட்டதுனால இட் காட் லாஸ்ட். நம்ம கூட சில சமயத்துல பிராக்டிஸே பண்ணாம இருந்தோம், பழைய மாடியூல்ஸ்லாம் மறந்து போயிடுறோம் இல்லையோ. அந்த மாதிரி அந்த பிரபந்தங்கள்லாம் தொலைஞ்சு போயிடுது ஒரு பீரியட் ஆஃப் டைம். அப்போ என்ன ஆச்சுன்னா, அப்போதான் இந்த நாதமுனிகளுடைய டைம் பீரியட் வந்தது. நாதமுனிகள் நம்மாழ்வாரை குறிச்சு
தபஸ் பண்ண, இந்த கண்ணினோன் சிறுத்தாம 12,000 டைம்ஸ் சொல்லி தபஸ் பண்ண உடனே நம்மாழ்வார், எந்த நம்மாழ்வார், அர்ச்சாமூர்த்தியா இருக்கிற ஆழ்வார் திருநகரியில இருக்கிற நம்மாழ்வார் சோதிவாய் திறந்து அர்ச்சாமூர்த்தியாவே இருந்துட்டு உபதேசம் பண்ணார் அவருக்கு இந்த 4,000 திவ்ய பிரபந்தங்களையும். அப்புறம் அதுக்கப்புறம் சேஃபா வச்சுட்டு திருப்பி ஈடுபடுத்தி அதுக்கு டியூன் போட்டு அதை மியூசிக் ஆக்கி at any cost we should not lose the பிரபந்தம் அப்படின்னு அவர் டேக் கேர் பண்ணாரு. யாராவது டவுட் இருக்காமா? அடி யாருமா? அமிர்தா சொல்லுமா. என்னோட ப்ரீவியஸ் டவுட்டுக்கு அடியன் டிஃப்ரெண்ட் சைக்கிள் ஆஃப் டைம் பீரியட்ஸ் இருக்கும்னு சொன்னேன் அடியன். ஸோ அதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒன் சைக்கிள் ஆஃப் இதுல வந்து ராம அவதாரமோ கிருஷ்ண அவதாரமோ நடந்ததுன்னா நெக்ஸ்ட் சைக்கிளுக்கு கேரக்டர்ஸ் எல்லாம் மாறுவாள் அடியன் அவதாரத்துல, இல்லைன்னா அவளேதான் இருப்பாள் அடியன். அடியன் அது வேற வேற கேரக்டர் அதேதான் இருக்கும், ஆனா அது வேற ஜீவாத்மாக்கள் வருவா அந்த கேரக்டருக்கு. இப்ப ராமாயணத்துல அதே சுக்ரீவன் அதே ஜாம்பவான் இருந்திருப்பான், ஆனா அந்த அதே ஜீவன் சுக்ரீவனாவோ ஜாம்பவானாவோ வந்திருக்க மாட்டான். ஏன்னா ராம சம்பந்தத்தினால் அவள்லாம் மோட்சம் போயிருப்பாளோ இல்லையோ அந்த ஜென்மத்துல. அதனால இப்போ வேற வேற ஜீவாத்மாக்கள் அந்த ரோலுக்கு வருவான். எல்லா பொசிஷன்ஸுமே அப்படிதான், பிரம்மா சிவன் இந்திரன் எல்லா பொசிஷன்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட், பட் த ஜீவா that comes into that position will differ at different points of time. சரி, ஐ திங்க் உங்க செஷனுடைய டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வேற டவுட்ஸ் இருந்தா நாளைக்கு கேளுங்கோ. இப்போ சீனியர் லெவலுக்கு கிளாஸ் டைம் ஆயிடுது. நாளைக்கு நம்ம எல்லாம் திருமழிசை ஆழ்வார் ஸ்டோரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஹோம்ஒர்க் இருந்தா அப்படியே நாளைக்கு சொல்றேன். சரியா? இந்த செஷன் இதோட முடிச்சுக்கலாம். தன்யாஸ்மி. ஜெய் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.